வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். அர்ச்சுனாவின் பொதுவழி குற்றச்சாட்டில் உண்மைத்தன்மை இல்லை. யாழ் சவுகைச்சேரி ஆதார மருத்துவமனையில் பதில் அத்தியட்சகர் கடமையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவசர மருத்துவலக கட்டடம் அமைக்க 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் அதில் 200 மில்லியன் ரூபாய் நிதியே பயன்படுத்தப்பட்டதாகவும் மிகுதி ஊழல் செய்யப்பட்டது என்றும் பொதுவழியில் குற்றம் சுமத்தியிருந்தார். இது தொடர்பாக உண்மை நிலைகளை அறிந்து கொள்வதற்காக தகவல் அறியும் சட்டமூடாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமையிடம் விளக்கம் கூறியிருக்கின்றனர். அதற்கு பதில் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல்களுக்கு அமைய சவுகைச்சேரி ஆதார மருத்துவமனையின் அவசர மருத்துவலக கட்டடம் அமைக்க 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. சவுகைச்சேரி ஆதார மருத்துவமனையில் அவசர மருத்துவலக கட்டடம் அமைக்க 5 ஆண்டு திட்டத்தில் கட்டுமான வேலைகள் நடைபெற்றதாகவும் அதனால் இன்று தனி திட்டம் போடவில்லை என்றும் இதற்கான கட்டுமான வேலைகள் யாவும் கட்டடங்கள் திணைக்களமூடாகவே விலைமனுக்கள் கூறப்பட்டிருக்கின்றது. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் அவசர மருத்துவலக கட்டடம் அமைக்க சில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. 2015ஆம் ஆண்டு 15 மில்லியன் ரூபாவும் 2016ஆம் ஆண்டு 41 மில்லியன் ரூபாவும் 2017ஆம் ஆண்டு 35 மில்லியன் ரூபாவும் 2018ஆம் ஆண்டு 26 மில்லியன் ரூபாவும் 2020ஆம் ஆண்டு 2 மில்லியன் ரூபாவும் 2021ஆம் ஆண்டு 3 மில்லியன் ரூபாவும் 2021ஆம் ஆண்டு 4 மில்லியன் ரூபாவும் 2022ஆம் ஆண்டு 3 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் தொடர்கின்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அவசர மருத்துவலக கட்டடம் அமைக்க 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் 200 மில்லியன் ரூபாய் நிதியே பயன்படுத்தப்பட்டதாகவும் உண்மைக்கு புறம்பானது என்று அரசு தகவல் ஊடக நிறுவனம் ஆகியிருக்கின்றது. எனவே மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் கூறியிருக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை உள்ளதா என்றால் அதற்கான ஆதாரத்தை பொதுவழியில் முன்வைக்க வேண்டாம் என்றும் பசுந்தேசம் அமைப்பு பகிரங்கமாக கோரிக்கை முன்வைக்கின்றது. இதனை மறுக்கும் வகையில் இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யாகவே இருந்துவிட்டு போகட்டும், அதனை நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை என்றும் அது வெறுமனவே குற்றச்சாட்டு தான். இது என்ன நியாயம்? ஒரு வைத்தியசாலை கட்டடம் கட்டுவதற்கு என்றாலும் பரவாயில்லை, ஒரு கட்டிடங்களுக்கு கட்டி முடிப்பதற்கு 10 ஆண்டுக்கு மேல் திட்டம் போட்டு வைத்திருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் என்னவென்று சொல்லி திட்டுவது? இதையெல்லாம் சாதாரண மக்கள் அறிந்தால் இந்த திட்டம் போட்ட உங்களையும் இதற்கு வருடந்தோறும் தவறாமல் நிதி விடுப்பு செய்த உங்களையும் என்னவென்று கூப்பிடுவார்கள். சற்றே சிந்தித்து பாருங்கள். திட்டத்தின் பெயர் சவுகைச்சேரி ஆதார மருத்துவமனையின் அவசர மருத்துவலக திட்டம் யூனிட். திட்ட செயல்முறை 10 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் எத்தனை வருடங்கள் செல்லுமோ தெரியவில்லை. திட்டத்தின் பெயருக்கும் உங்களுடைய செயற்பாட்டுக்கும் கூட கொஞ்சம் சம்பந்தமும் இல்லை. இதனை நீங்கள் எப்போ கட்டி முடிக்கப் போகின்றீர்கள்? பின் எப்போது இந்த அவசர மருத்துவலகு இயங்க ஆரம்பிக்கப் போகின்றது? மக்களுக்கு எப்போது அவசர மருத்துவ சேவை வழங்கப் போகின்றீர்கள்? இந்த திட்டம் மட்டுமல்ல, பெரும்பாலான திட்டங்கள் இவ்வாறு தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அரசு மருத்துவமனைகளில் மக்கள் விரல் நீட்டி கேட்க மாட்டார்கள். தைரியம்தான் இவற்றுக்கெல்லாம் பிரதான காரணம். இந்த செயற்பாட்டுக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் என்ன விளக்கம் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றோ. ஆகவே இந்த திட்டத்தில் வேலை செய்யும் பங்கு பெறும் அத்தனை பேரும் வெறும் திட்டங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வரை இந்த திட்டத்தை கொண்டு நடத்துவது தான் திட்டம் போல் தெரிகின்றது. இது எப்படியோ மக்கள் வரிப்பணம் நல்லபடியாக நாசமாகட்டும். யாழ்ப்பாணத்தில் இருவர் தவறான முடிவினால் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 2 பேர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றனர். அந்த வகை யாழ் கொண்டாவில் பகுதியைச் சேர்ந்த புலவர் ரமேஷ் வயது 42 என்ற 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம் கரவெட்டை பகுதியில் தனிமையில் இருந்த இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார். சம்பவத்தில் கரவட்டை மேற்கைச் சேர்ந்த சுரேஷ் சிவலக்சன் என்ற 18 வயதுடைய இளைஞனை உயிரிழந்திருக்கின்றார். சடற்கூற்று சோதனைக்கான பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்திலிருந்து லண்டன் வாழ் தமிழருடன் வீட்டிலிருந்த மனைவி ஜிபிஎஸ்ஐ வைத்து பிடித்த ஐயர். யாழ்ப்பாணம் பலிகாமம் பகுதியில் கோவில் ஒன்றில் ஐயர் தனது மனைவியை லண்டனிலிருந்து வந்த நபர் ஒருவருடன் வீட்டில் வைத்து கையும் மையுமாக பிடித்துள்ளார். பலிகாமம் பகுதியில் இருக்கும் ஐயரின் கோவில் திருவிழா ஒன்றின் உபயகர லண்டனில் வசிக்கும் தமிழ் குடும்பஸ்தர் ஒருவர் குறித்து கோவிலுக்காக நன்கொடை வழங்கியுள்ளார்.
ஐயரின் மனைவியின் ஒத்துழைப்புடன் அறங்கொடை நிதியம் ஒன்றையும் ஆரம்பித்துள்ளார். இந்த உதவிகளை கோவில் ஐயரின் மனைவியூடாகவே குறித்த குடும்பஸ்தர் செய்து வந்துள்ளார். இவ்வாறு இருக்கையில் லண்டன் குடும்பஸ்தருடன் இரவில் தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்பில் தனது மனைவி கதைப்பு தொடர்பாக கோவில் ஐயருக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து ஐயர் தனது மனைவியை கண்காணிக்க தொடங்கியிருக்கிறார். மனைவியின் மோட்டார் சைக்கிளுக்குள் ரகசியமாக ஜிபிஎஸ் கருவியை பொருத்தி மனைவியின் நடமாட்டத்தையும் ஐயர் அவதானித்துள்ளார். கடந்த வாரம் லண்டன் குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் வந்துள்ளார். இதன் பின்னர் ஐயர் மும்முரமாக மனைவியை அவதானிக்க தொடங்கியிருக்கிறார். மோட்டார் சைக்கிள் பொருத்தப்பட்டிருந்த ஜிபிஎஸ் வேறொரு இடத்தை காட்டிக் கொண்டிருந்ததை ஐயர் அவதானித்திருக்கிறார். ஜிபிஎஸ் கருவி காட்டி அடையாளத்தை வைத்து மனைவி தங்கி நின்ற வீட்டை கண்டுபிடித்த ஐயர் வீட்டிலிருந்த லண்டன் குடும்பஸ்தரையும் மனைவியையும் கையங்களவுமாக பிடித்துள்ளார். இந்த சம்பவத்தில் அங்கு கைகலப்பான நிலையில் லண்டன் குடும்பஸ்தரும் ஐயரின் மனைவியும் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர். இதன் பின்னர் தாக்குதலுக்கு இலக்கான குறித்த வீட்டுக்கு போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். லண்டன் குடும்பஸ்தரை தாக்கிய குற்றச்சாட்டில் போலீசாரை ஐயரும் மனைவியையும் விசாரித்துள்ளனர். லண்டன் குடும்பஸ்தரின் அறக்கட்டளை நிதியம் கணக்கு வழக்குகளை தெரிவிக்கவே தான் குடும்பஸ்தர் வீட்டுக்கு சென்றதாகவும் அதனை தனது கணவன் தவறான முடிவாக எடுத்ததாக மனைவி முறைப்பாட்டில் சொல்லியிருக்கிறார். ராஜபக்சர்கள் எப்போதும் இந்த நாட்டின் இயல்புக்கு ஏற்ப தமது நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டமை பாரதூரமானது என்றும் அரசாங்கமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாதுகாப்பை நீக்குவதற்கான பரிந்துரைகள் வழங்கிய குழுவுக்கு உண்மையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான புரிதல் இல்லை. தலதா மாளிகைக்கு பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கிறார். புலனாய்வு அமைப்புகளின் அறிக்கையின் அடிப்படையில் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் புலனாய்வு அமைப்புகள், உயர் அதிகாரிகள், பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட தற்போதைய அரசாங்கமே விளைவுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டாம். அத்தோடு ராஜபக்சர்கள் எப்போதும் இந்த நாட்டின் இயல்புக்கு ஏற்ப தமது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தரப்பினர் என்றாம் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். 60 மில்லியன் ரூபாய் செலவழித்திருக்கும் கோத்தபாய. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச காலத்தில் சீனாவிலிருந்து உயர் உரம் இறக்குமதி மற்றும் இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்தியதில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணைகள் நடத்துகின்றது. ரசாயன விவசாயத்துக்கு கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கம் வகித்த தடையினால் விவசாயத்துறையில் ஏற்பட்ட நெருக்கடியின் மத்தியில் 2021ஆம் ஆண்டில் சீனா நாட்டிலிருந்த உரம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் கையிருப்பின் மாதிரிகள் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் மாசுபட்டதாக கண்டறியப்பட்டதை காரணம் காட்டி அரசு நிறுவனங்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டன. எனினும் சீன நிறுவனம் இந்த குற்றச்சாட்டை மறுத்து குறித்த கரிம உரிமத்தை மீண்டும் தமது நாட்டுக்கு எடுத்து சென்றதுடன் உரத்தொகுதிக்கான கொடுப்பனவுகளையும் கோரியது. இதன்போது குறித்த விவகாரம் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் வணிக ரீதியான சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இந்த சர்ச்சையை தவிர்க்கும் வகையில் அரசாங்கம் 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சீன நிறுவனத்துக்கு செலுத்தியது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்த கணக்காய்வாளர்கள் நாயகம் தனது அறிக்கையில் இந்த கொடுக்கல் வாங்கல்களில் விவசாய ராஜாங்க அமைச்சு, கொழும்பு கொமர்சல் லிமிடெட் மற்றும் சிலோன் பெல்டிஸ் ஆகிய நிறுவனங்கள் தமது கடமைகளை நிறைவேற்ற தவறியிருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக குறித்த கொடுக்கல் வாங்கல் குறித்து நிச்சயம் விசாரணை நடத்தப்படும். 2021ஆம் ஆண்டில் தோல்வியடைந்த இயற்கை விவசாய திட்டத்தில் அப்போதைய அரசாங்கம் 60 பில்லியன் ரூபாய்களை செலவழித்திருக்கிறார். அரசாங்கம் ரசாயன விவசாயத்தை தடை செய்தது இயற்கை விவசாயத்தை நாடியதன் காரணமாக பயிர் விளைச்சல் குறைந்து இறுதியில் விவசாயிகளிடையே அமைதியின்மையும் ஏற்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 189 ரூபா, கனேடியன் டாலர் 210 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 314 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 223 ரூபா, ஸ்டேர்லிங் பவுண்ட் 378 ரூபா, சுவிஸ் பிராங்க் 337 ரூபா, அமெரிக்க டாலர் 300 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 783 ரூபா, குவைத் தினார் 959 ரூபா, ஓமான் ரியால் 769 ரூபா, கட்டார் ரியால் 81 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 78 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 80 ரூபா.
மஹிந்த ராஜபக்சவை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஐஎஸ் அமைப்பு உட்பட்ட தரப்புகளிடமிருந்து அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அறிக்கை வழங்கியும் அவருக்கான விசேட பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே மஹிந்தவுக்கு ஏதேனும் நடந்தால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு முடிவு கட்டிய மஹிந்த ராஜபக்ச கூறிய இராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டமையானது அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பிறப்புகளின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவானது மஹிந்த ராஜபக்ச உட்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் அறிக்கை ஒன்றை கூறியிருந்தது. 5வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு பிரிப்பாக பொறுப்பாக இருக்கும் அதிகாரியினால் குழுவுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. 13 புலனாய்வு அறிக்கைகளை மேற்கோள் காட்டி மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் பற்றியும் அவருக்கு ஏன் பாதுகாப்பு குறைக்கப்படக்கூடாது என்பது பற்றியும் பாதுகாப்பு பிரிவு பணிப்பாளரால் பிறப்புகள் பாதுகாப்பு தொடர்பான குழு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல் இருக்கின்றது. ஐஎஸ் அமைப்பு, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மற்றும் பாதாள உலக குழு உட்பட தரப்புகள் மஹிந்த ராஜபக்சவுக்கு அச்சுறுத்தல் குறையவில்லை. மஹிந்தவின் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கும் அதிகாரி ஒருவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இப்படி அறிக்கைகள் கிடைக்கப்பற்றும் ஏன் அவருடைய பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன? எனவே மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் என்ற மொட்டு கட்சியின் பேச்சாளர் அறிவிக்கின்றார். கிறித்தவ தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் அனைத்து கிறித்தவ தேவாலயங்களுக்கும் விசேட பாதுகாப்புகள் நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிவிக்கின்றார். பாதுகாப்பு தொடர்பான தேவைகள் ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அனைத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு போலீஸ் மா அதிபர் பணிப்புரை. துறைமுக நடவடிக்கைகள் தொடர்பாக நேரடியாக கேட்டறிந்த சாணக்கியன். மட்டக்களப்பு மாவட்ட தமிழிசை கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இன்று வாழைச்சேனை பீத்தாளை துறைமுகத்துக்கு களவிஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். துறைமுக பகுதி நிலவும் சட்டவிரோத காணி அபகரிப்பு தொடர்பாகவும் பிரதேச மீனவ அமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரின் விசேட கவனத்துக்கு தெரியப்படுத்தியிருந்தனர். துறைமுக பகுதியின் அருகாமையில் அரச காணி ஒன்றினை மீனவர்கள் தங்களது நாளாந்த போக்குவரத்து, மீன்பிடி நடவடிக்கைகள் மற்றும் படகு நிறுத்தம் செயற்பாட்டுக்கு பயன்படுத்தி வந்த நிலையில் பிரதேச அரசியல்வாதி ஒருவரின் சகோதரர்களால் ஆற்றோடு சேர்த்து வேலிக்கட்டை போட்டு நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட கட்டைகளை அகற்றி தருமாறு மீனவ அமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வலியுறுத்தியிருந்தனர். சம்பவத்தை கேட்டறிந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார். ஆற்றங்கரையோடு இருக்கும் காணிகள் குறிப்பிட்டுள்ள பிரதேசம் அரசுக்கு சொந்தமானது. அவற்றில் தனியார் அபகரிக்க முடியாது. ஆனால் அதனை பராமரிக்கலாம், வேலியிடவோ மதில் கட்டவோ முடியாது. எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெற இருக்கும் மாவட்ட அபிவிருத்திகள் கூட்டத்தில் இதோடுமான தீர்வை பெற்றுத் தருவதாக மீனவ அமைப்பு பிரதிகளிடம் சாணக்கியன் வலியுறுத்தியிருக்கின்றார். வளமான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நாம் அர்ப்பணிப்பை ஜனாதிபதியின் நத்தார் வாழ்த்து செய்தி. சகல மக்களும் நாட்டின் எதிர்காலத்துக்காக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டாம். பிரிவினையின் இருளிலிருந்து விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக நமது நாடு படிப்படியாக மாற்றமடைகின்றது. பலமான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம் அர்ப்பணிப்பை இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி போடுவோம் என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தமது வாழ்த்துச் செய்தியில் அறிவித்திருக்கின்றார். கிண்ணியா ஆலங்கேணி ஈச்சநகர் பகுதியில் யானையின் தாக்குதலால் சேதமடைந்த இடங்களை பார்வையிட்டிருக்கின்றார் இம்ரான் மாஃப்ரோ. சேதமடைந்த வீடுகள் உட்பட சொத்துக்களுக்கான நஷ்டத்தை பிரதேச செயலகம் மூலம் பெற்றுக் கொடுக்க தேவை நடவடிக்கை முன்னெடுக்க இருப்பதோடு எதிர்காலத்தில் இவ்வாறான அனர்த்தங்கள் இடம்பெறுவதை தடுக்க இந்த பகுதியில் யானை வேலி அமைக்க தேவை நடவடிக்கை முன்னெடுக்க மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்துரையாட இருப்பதாகவும் share this profile and live to my other profile as well. Wait, give me a second. I hope guys you are doing well. Wait, give me a second. Then I have to share this to my other profile. All the time I'm getting calls. Very unfortunate. Okay. And
நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா காய்க்கிறேன். ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் இஷ்யூ உண்டு. என்னென்றால் எனக்கு இப்போ கல்முனையில் இருந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒருவர் கால் பண்ணி காய்ச்சிருந்தவர். என்னென்றால் சரியான கவலையிலோடு தான் இந்த லைவ் போடுறேன். ஸோ இதை நீங்கள் பிள்ளையா விளங்கி கொள்ளக்கூடாது. டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் எனக்கு விளங்கல. நீங்கள் ஏன்னா அப்படி யோசிக்கிறீங்களா? டாக்டர்ஸ் பிள்ளையா இருந்தால் டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் தான். ஆனால் எனக்கு தெரியலை. என்னென்றால் கல்முனையிலிருந்து இப்போ ஒரு கோல் ஒன்று வந்தது. அது வந்து ஒரு சிகேடி பேஷண்ட். சிகேடின்னு சொல்கிறது குரோனிக் கிட்னி டிசீஸ், டயபெட்டிக் ப்ரெஷர் இருந்தால் அந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகும். உங்களுக்கே தெரியும். ஒரு சிகேடி பேஷண்ட் முஸ்லீம் நான் அவரால் கழிச்சிருந்தார். அவர் வந்து எவ்ரி அதர் டே டயாலிசிஸில் உள்ளால். அதாவது உங்களுக்கு டயாலிசிஸ் என்ன தெரியும், ரத்தம் சுத்திகரிக்கிறது கிட்னியில். அதில் எவ்ரி அதர் டே, இன்றைக்கு நான் டயாலிசிஸை சுத்திகரித்திருந்தா நாளைக்கு இல்லை நாளண்டைக்கு திருப்பி சுத்திகரிக்கணும். ஸோ சில பேஷண்ட்ஸுக்கு 3 days per week, சில எவ்ரி 3 days, எவ்ரி 5 days வரும். சில பேருக்கு எவ்ரிடே டயாலிசிஸ். சில பேரோட உயிர் வந்து வாழணும்னு சொன்னால், உதாரணமாக என்னுடைய முன்னாள் மனைவி கீதாண்ட அப்பாவுக்கு வந்து சிகேடி ஸ்டேஜ் 5க்கு போய் எவ்ரிடே இதில் இருந்தது, டயாலிசிஸில் இருந்தது. அவர் கடைசி நேரம் சரியாக கஷ்டப்படுறாருன்னு போட்டு நானே தான் டயலைஸ் பண்ண வேண்டாம், ஒரு யங் போய் ஒரு ஆளுக்கு டயலைஸ் பண்ண இல்லாமல் அந்த பிள்ளையும் உயிரோடு போராடி கொண்டிருக்கீங்க மாமியோட எங்காச்சு சொன்னான். வேண்டாம், மாமா கஷ்டப்படுறார். 2015 நினைக்கிறேன், 2015 அப்போ மாமாவுக்கு டயலைஸ் பண்ண விட்டு கஷ்டப்பட்டு தான் மாமாவோட உயிர் போனது. ஸோ அதை நான் நேர கண்ணால் பார்த்து கொண்டு இருந்தேன். ஸ்கர்ட்டின் எடுத்து போட்டு இது வரைக்கும்னு சொல்லி ஜெஃப்னடி நியூஸில் பார்த்து கொண்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் மெடிக்கல் திங்ஸ். எனிவே வந்து அஷ்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நான் கல்முனைக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை, மட்டக்களப்புக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை. எனக்கு கல்முனை மட்டக்களப்புன்ற அரசியலும் தெரியாது. அங்கேருந்து கோடீஸ்வரன் அண்ணான்னு சொல்லி தமிழ் எம்பி ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அது தவிரவும் இன்னொரு மரிக்கார் நானா நினைக்கிறேன். நானா அஸ்லாம் வலைக்கும், என்ன நீங்கள் கோவிச்சு கொள்ளக்கூடாது. மரிக்கார் நானா நினைக்கிறேன், பேர் தெரியல. அவர் அங்கேருந்து செலக்ட் பண்ண தெரியாது. கல்முனை டிஸ்ட்ரிக்டில் டோட்டலாக எத்தனை எம்பிஸ் உண்டு. ஸோ எனக்கு இப்போ கோல் வந்தது. அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருந்தவ கல்முனையில், அதாவது அஷ்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் வந்து 4 டயாலிசிஸ் மிஷின் இருக்குன்னு சொல்லி, அந்த 4 டயாலிசிஸ் மிஷினில் வந்து நான் நினைக்கிறேன் அந்த மழை வெள்ளத்தோட 3 மிஷின் வேலை செய்யலை. ஸோ இப்போ ஒரு மிஷின் தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. 8ஆம் வோட்டுக்கு தண்ணி வந்தேன்னு சொல்லி ஏதோ சொன்னவே எனக்கு தெரியலை. மேபி அப்பர் ஃப்ளோரோ லோவர் ஃப்ளோரோ ஹேவ் நெவர் பீன். நான் அங்கே இருக்கல, ஒரு நாளுமே போகவும் இல்லை. அப்போ உடனே நான் அஷ்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்டோட காய்ச்சி நான் ஒரு எம்பி என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுனாண்டவை இன்னும் சரியாகவே தெரிஞ்சிருந்தவே, டாக்டர் உங்களோட கதைக்கு ஆசையாக இருக்குது. நான் சொன்னேன், சரி கதைக்கிறேன், வெயிட், நீங்கள் ஒரு டயாலிசிஸ் யூனிட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி டயாலிசிஸ் யூனிட் போட்டு அங்கே ஒரு நர்சிங் ஸ்டாஃபரோட காய்ச்சினா அப்போ அந்த பிள்ளை சொன்னது டாக்டர் 3 வேலை செய்யலேண்டு. ஸோ இப்போ அங்கே ஒரு மிஷின் தான் வேலைகிறபடியாக மட்டக்களப்புக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிற பேஷண்ட்ஸ். அதை விட எனக்கு தெரியல அங்கங்கே என்னென்ன ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் யூனிட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அங்கங்கே அனுப்பி கொண்டிருக்கிறோம். இது வந்து யாரையுமே குறை சொல்கிறதுக்குரிய லைவ் இல்லை. பட் இது மக்கள் வந்து பொதுமக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சிச்சுவேஷன். அப்போ அப்படியான நேரங்களில் ஒரு மாதமாக 3 மிஷினும் வேலை இல்லையாம், ஒரு மிஷின் தான் வேலை செய்தான். நான் வந்து அங்கே இருக்கிற டிரெக்டராக இருக்கிறவர் வந்து ரஹ்மான் கேள்விப்பட்டேன் நான். ஸோ டாக்டர் ரஹ்மானோட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினான், கால் பண்ணினான், ஆன்சர் இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களுடைய கடமை, அது ரிஷாத் பதிவுனா இருக்கட்டும், எனக்கு முஸ்லீம் தமிழ் எல்லாம் தேவையில்லை. சாயக்கில் நாங்கள் ஒருத்தரும் முஸ்லீம் தமிழாக பார்க்குறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக இருந்தோண்டு ஒரு முஸ்லீமுக்கு டயலைஸ் பண்ணவா, தமிழருக்கு டயலைஸ் பண்ணவா, இவன் எங்களோட பிளட் எடுத்து அது எந்த முஸ்லீம்ஸுக்கு போகுதா, சிங்களீஸுக்கு போகுதா, ஹிந்துஸுக்கு போகுதான்னு பார்க்குறேன், கிறிஸ்டின்ஸுக்கு போகுதான்னு பார்க்குறேன். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து அஷ்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னவன் ஒரு டாக்டர்ன்றபடி எனக்கு கால் பண்ணவன். நான் நாளைக்கு காலமே அது சம்பந்தமான ஆக்ஷன்ஸ் மினிஸ்ட்ரியோட காய்ச்சி எடுக்கிறேன்.